எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த வருடம் நமக்கு வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது, எந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணும், எந்த குறித்த செயலை செய்யும் பொழுது பெருமாளுடைய அருளால் நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏகாதசி அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு மாதத்தில் 2 முறை வரும். எல்லா மாதங்கள்லையும் ஏகாதசி திதிகள் வந்தாலுமே இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. ஏகாதசி விரத நாளன்னைக்கு யார் ஒருவர் விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு அளவில்லாத நலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. கிருஷ்ணருக்கு ரொம்பவுமே விருப்பமான மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மார்கழி மாதம். இப்படி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு மகத்துவமான பலன்கள் தருவதில் சந்தேகமே இல்லை. இப்படி இந்த ஏகாதசி நாளன்னைக்கு மட்டும்தான் சொர்க்கவாசலானது திறக்கப்படும். இப்படி இந்த நிகழ்வை நிறைய வைணவ தலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சிறப்பான முறையில் கடைபிடிப்பாங்க. அப்படி இந்த விதத்தில் 2025ஆம் ஆண்டான இந்த வருடம் நமக்கு ஏகாதசி திதி எப்போ வருது, வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி. எல்லாருக்குமே அதிர்ஷ்டம், செல்வ வளம் இது அனைத்துமே பெருமாளுடைய அருளால் கிடைக்க பெறணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது. அப்படி கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. விரதம் எப்படி கடைபிடிக்கணும், எந்த குறித்த செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். எல்லா விரதங்கள்லையுமே உயர்வான விரதமாக கருதப்படுவது தான் இந்த ஏகாதசி விரதம். பெருமாளுடைய அருளை ஒருவர் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். பாவங்களை போக்கி மோட்சத்தை அருளக்கூடிய விரதம் அப்படின்னு சொன்னாலும் அது ஏகாதசி விரதம். இப்படி ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விதமான நன்மைகளை தரக்கூடியது. இப்படி இந்த வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டும் இல்லாமல் வாழும் காலத்திலே நமக்கு அளவில்லாத ஏராளமான பலன்களை தரக்கூடிய முக்கியமான விரதங்களில், அதுவும் ஏகாதசிகள்லேயே முக்கியமான விரதமாய் கருதப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளன்னைக்கு ஒருவர் விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தீரும், துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும், வெற்றிகள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கலாம். செல்வம் சேரணும், நோய்கள் நீங்கணும், எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வைகுண்ட ஏகாதசி நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டாலே கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். திதிகளில் 11ஆவது வரக்கூடிய திதி தான் இந்த ஏகாதசி. அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதியை வளர்பிறை ஏகாதசி அப்படின்னும், பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதியை தேய்பிறை ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். வருடத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 24 ஏகாதசி திதிகள் வரும். ஏதாவது ஒரு சில வருடம் பார்த்தீங்கன்னா 25 ஏகாதசி திதிகள் வரும். இப்படி இந்த எல்லா ஏகாதசி விரதங்களையுமே கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி நாளன்னைக்கு பெருமாளை மனதார வேண்டி வழிபாடு மேற்கொண்டு விரதம் கடைபிடித்தாலே நம்ம எல்லா ஏகாதசி விரதங்களையுமே விரதமிருந்து வழிபாடு செய்ததற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஆஞ்சநேயர் ஜெயந்தியை தொடர்ந்து 11ஆவது நாள் வரக்கூடியது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசிகளே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இந்த வைகுண்ட ஏகாதசியானது கருதப்படுது. இதை மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த ஏகாதசியில் நம்ம இரவு கண் விழித்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் மோட்சத்திற்கு செல்வதற்குண்டான வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. நமக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பிறந்த உடனேயே முதல்ல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி தான் அமைது. அதே மாதிரி வருட இறுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வைகுண்ட ஏகாதசியானது அமைது. இந்த வருடம் நமக்கு மொத்தம் 25 ஏகாதசி திதிகள் இருக்குது. இப்படி இந்த வருடம் தொடங்கும் பொழுதும் வைகுண்ட ஏகாதசி, நிறைவடையும் பொழுதும் வைகுண்ட ஏகாதசி அமைது அப்படிங்கிற காரணத்தால் இந்த வருடம் நம்ம பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஒரு புண்ணிய ஆண்டாக கருதப்படுது. சரி, இந்த வைகுண்ட ஏகாதசி நமக்கு ஜனவரி 10ஆம் தேதி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா. திதி எப்போ தொடங்குது, நம்ம எப்போ விரதம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:04 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஏகாதசி திதியானது தொடங்குது. ஜனவரி 10ஆம் தேதி காலையில் 10:02 வரைக்குமே இந்த ஏகாதசி திதியானது இருக்குது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருது. அப்படிங்கிறதால இது வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாளாக கருதப்படுது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜனவரி 9ஆம் தேதி நம்ம விரதம் தொடங்கணுமா, இல்லை ஜனவரி 10ஆம் தேதி நம்ம கண் விழித்திருக்கணுமா, இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. எப்போ கண் விழிக்கணும், எப்போ நம்ம விரதத்தை தொடங்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
பொதுவாக ஒரு நாளினுடைய சூரிய உதய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலையில் 5:50லேருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தை சொல்லுவோம். அப்படி அந்த நேரத்தில் எந்த திதி எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அந்த நாளுக்குண்டான திதியாகவும் நட்சத்திரமாகவும் கணக்கில் எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு பஞ்சாங்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதிகள். அப்படி அந்த விதத்தில் ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12 மணிக்கு தான் நமக்கு ஏகாதசி திதியானது தொடங்குது. அதனால் அந்த நாளை நம்ம வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது. அதனால தான் ஜனவரி 10ஆம் தேதி நம்ம சூரிய உதயத்து நேரத்தின் பொழுது நமக்கு ஏகாதசி திதி இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் வைகுண்ட ஏகாதசி தினமாக ஜனவரி 10ஆம் தேதியை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ எந்த நாளில் கண் விழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி நமக்கு பகல் 12 மணிக்கு ஏகாதசி திதி தொடங்குது இல்லைங்களா? அப்படி அந்த நாளன்னைக்கு காலையில் விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அந்த நாள் முழுவதுமே உபவாசம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஜனவரி 9ஆம் தேதி இரவு முழுவதுமே கண் விழித்திருப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் எல்லா வைணவ திருத்தலங்கள்லையுமே சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பரமபத வாசல் திறப்பு நிகழ்வானது ரொம்பவுமே சிறப்பாக நடைபெறும். அதாவது சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்திலேயே நம்ம கண் விழித்து பெருமாளை போற்றி வெளிப்பட வேணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதன்படி நம்ம ஜனவரி 9ஆம் தேதி இரவு முழுவதுமே கண் விழித்திருக்கணும். நாள் முழுவதுமே உபவாசம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். தேதிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 9ஆம் தேதி நம்ம இரவு முழுவதுமே கண் விழித்திருக்கணும். அன்றைய தினம் நம்ம நாள் முழுவதுமே உபவாசம் மேற்கொள்ளணும். 10ஆம் தேதி காலை நேரத்தில் நம்ம பெருமாளை சென்று தரிசிப்பது, அதாவது சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். தேதிகளை நல்லா ஞாபகம் வச்சு நம்ம வழிபாடு அனைத்துமே செய்தாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம விரதத்தை எப்போ நிறைவு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி நமக்கு பகல் 2 மணிக்கு அப்புறமா தான் பாரணை செய்யக்கூடிய நேரம். அதாவது பலவிதமான காய்கறிகளை கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு உபவாசத்தை நிறைவு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா தூங்காமல் விரதத்தை தொடர்வது அப்படிங்கிறத செய்யணும். அன்றைய தினம் மாலை நம்ம விளக்கேற்றி பெருமாளுக்கு பூஜைகள் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி இரவு நம்ம தூங்குவது அப்படிங்கிறத தாராளமாக செய்துக்கோங்க. ஆனால் ஜனவரி 10 பகல் நேரத்தில் தூங்குவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகணும், செல்வ வளம் சேரணும், வெற்றி ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட மந்திரங்களை வைகுண்ட ஏகாதசி நாளன்னைக்கு விரதம் கடைபிடிக்கும் பொழுது கட்டாயம் சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய நமக இது சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மாதிரியான மந்திரங்களை எத்தனை தடவை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாலும் சரி, தாராளமாக நீங்கள் சொல்லி வழிபடலாம். ஆனால் உண்மையான பக்தி பெருமாளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி இந்த மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி செய்தாலே கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கை மாறுவதற்குண்டான அருளை பெருமாள் வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மாதங்கள்ல நான் மார்கழியா இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொன்னதற்கு ஏற்றார் போலவும் இந்த குறிப்பிட்ட ஏகாதசி விரதங்களே அதிசக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி, அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி விரதத்தினுடைய எல்லா விதமான சிறப்புகளையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் விரதம் எப்போ தொடங்கணும், எப்போ நிறைவு செய்யணும், சொர்க்கவாசல் திறப்பு எப்போ நடக்கும், நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.